இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஜீசின்னு ஒரு குட்டி பாப்பாவை காமிக்கிறாங்க. ஒரு பேடுக்கு அடிபட்டுருக்கவுமே ஒரு நீடியில் வச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே 2 லேடிஸ் வந்து, என்ன திரும்ப நீடியில் எடுத்துகிட்டு உட்காந்துட்டியா, நீ இப்படி பண்ணுறதுனால அந்த பேர்ட் சரியாகும்னு நினைக்கிறியா அப்படின்ற சேட்டங்க கேட்குறாங்க. கண்டிப்பாக சரியாயிரும்னு அவள் சொல்லிட்டு இருக்கும்போது வயிற்றுக்குள்ளே பயங்கர சவுண்டு வந்ததுமே, உங்ககிட்ட ஏதாச்சும் சாப்பிட எனக்கு வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்ககிட்ட உன்ட்ட கொடுக்குறதுக்கு எதுவுமே கிடையாது, நீ இப்படியே இருந்துட்டு இருக்காம உனக்கு ஒரு ஃபேமிலியை நீ வந்து தேடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது, அப்போ அங்கே அந்த பேட் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் சரியானதுமே, எனக்காக நீ கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அந்த பேர்டுமே அங்கே பறந்துட்டு போனதும் இவளுமே பின்னாடியே போயிட்டு இருந்தா. அப்போ அங்கே காங்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் கீழே விழுந்து கிடக்கான். ஸோ அவனை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அவனுக்கு தன்னோட நீடி எல்லாமே எடுத்து அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறா. அவனுமே அங்கே வந்து கண்ணை முழிச்சிட்டு, நீ தான் என்னை காப்பாற்றினியா, ரொம்பவே தேங்க்யூ சொல்லும்போது, எனக்கு பசிக்குது உங்ககிட்ட ஏதாச்சும் சாப்பிட இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டதும், அவன் சாக்லேட்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்ததுமே அதை அப்படியே சாப்பிட போனதும், இதை எப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பிரித்து கொடுத்ததுமே அதை சாப்பிட்டுட்டு, வாவ் இப்போ வரைக்கும் இப்படி ஒரு டேஸ்டான சாப்பாடை நான் சாப்பிட்டதே கிடையாதுன்னு அவள் சொல்கிறான். ஸோ ரொம்பவே அவனுக்குமே சந்தோஷமா இருக்குது. அவனை தேடிட்டாங்க. 2 கார்ட்ஸுமே வந்துடுறாங்க. ஃபேமிலி யாருன்னு சொல்லிட்டு கேட்டதும், எனக்கு யாரும் கிடையாதுன்னு அந்த பொண்ணு சொன்னதுமே, அப்படின்னா நீ பேசாமல் என்னோட வீட்டுக்கு வரையா என் கூட சேர்ந்துன்னு சொல்லிட்டுங்க கூப்பிட்டதுமே, கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அந்த பொண்ணுமே ஒத்துக்கிட்டு அங்கே வந்துட்டு கிளம்ப போகும்போது அங்கே ஏகப்பட்ட பேர்ட்ஸ் வந்ததுமே, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பேர்ட்ஸ்கிட்ட போய் அங்கே பேசிகிட்டு இருக்கா. நான் இதுக்கப்புறம் வந்துட்டு எனக்குன்னு ஒரு ஃபேமிலி கிடச்சிருச்சு, நான் வந்துட்டு இப்போ கிளம்பி போகிறேன், என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டாங்க நம்ம ஹாங், என்னடா இவ இந்த மாதிரிலாம் வந்து பேர்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, உண்மையிலே அப்பாவி பொண்ணாக இருப்பா போலையேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். வந்ததுமே, என்ன பேர்ட்ஸ் எல்லாமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸான்னு சொன்னதுமே, அங்கே ஆமான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்குமே ஹாப்பி ஆகிட்டு, சரி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவன் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துச்சேக்கான். அவரோட அப்பா அங்கே ஜீ இருக்காரு. அப்பா நம்ம இந்த பொண்ணு வந்து காட்டில் எனக்கு கிடைச்சா நாம் இவளை வந்து அடாப்ட் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, அப்போ அங்கே லியா வந்துடுறா. லியா ரொம்ப கோவமாயிட்டு, கண்டிப்பாக இந்த பொண்ணை நம்ம வந்து அடாப்ட் பண்ணக்கூடாது, இவங்க வந்துட்டு பயங்கரமான ஃப்ராடாக இருப்பாங்க, காசுக்காக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த பொண்ணு உண்மைதான் சொல்லிட்டு இருக்கா, நம்மளுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டாங்க. சண்டை வரும்போது அங்கே நம்ம ஜீக்கு வந்துட்டு கால் வந்ததுமே அவர் அங்கே பேசுறதுக்காக போகும்போது அதெல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே நாம் கோவமாயிட்டு, அதை சொல்கிறதுக்கு நீ யாரு, நான் கூட்டிகிட்டு வரக்கூடாது, நீ வந்துட்டு இதை சொல்லணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கர சண்டை வந்துட்டு இருக்கு 2 பேத்துக்குமே. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஜி நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து எதுவும் எனக்காக சண்டை போட வேணாம், நான் பேசாமல் திரும்ப மவுண்டன் ஏரியாக்கே போயிடுறேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஜீ வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கப்ப கார் வந்து ஒன்று இடிக்க வந்ததுமே, இந்த பொண்ணு வேகமாக போய் அங்கே வந்துட்டு ஊடால நின்று ஸ்டாப் பண்ணதுமே அங்கே ரொம்பவே அவங்க ஷாக்காகி போயிட்டு வேகமாக அங்கே ஓடி வந்துட்டுருக்காங்க. அந்த பர்சனுமே கார் அங்கே வந்துட்டு பிரேக் போட்டுறாங்க. பட் இவள் மயக்கமானதும் அங்கே நம்ம ஜீக்கு ரொம்பவே வந்துட்டு பயந்து போயிட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. கண்ணை முழிச்சதுமே அதுக்கப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்குது. இதுக்கப்புறம் நீ எங்கேயுமே போக வேணாம், இந்த வீட்டிலேயே நீ இருந்துக்கலாம், நான் தான் உன்னோட அப்பா, இவன் தான் உன்னோட பிரதர் அப்படின்றத சொன்னதும் ஐயா ரொம்பவே கோவமாகி போயிட்டு, அதை எப்படி நீங்கள் வந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருப்பீங்க, அவளை நீங்கள் அடாப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும், அதை சொல்கிறதுக்கு நீ ஃபஸ்ட்டு யார், நீமே இந்த வீட்டில் ஒரு அடாப்டட் கேர்ள் தான், அதை புரிஞ்சுக்கோ, இந்த டிசைட் பண்ணணும்னு யாரும் வந்து முடிவு பண்ண முடியாது, நான் என்ன சொல்கிறேனோ அதான் இந்த வீட்டில் நடக்கும்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவப்படுறான். நீ குளிச்சு ரெடி ஆகிட்டு வா நம்ம சாப்பிட்லான்னு அந்த குட்டி பாப்பாட்ட சொல்லிட்டு அங்கே மெய்டு உங்கள்கிட்ட என் பொண்ணுக்கு நீங்கள் ஒரு சூப்பரான ட்ரெஸ் வந்துட்டு போட்டு அவளை கூட்டிகிட்டு வாங்க, நான் வந்து அவள் ஒரு பிரின்சஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போங்க குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்காங்க, பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா. அங்கே ஓடி வந்துட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு யான் வாவ் பார்க்க ரொம்பவே என் சிஸ்டர் அழகாக இருக்காளப்பான்னு சொன்னதுமே, அவள் யாரோட பொண்ணு நம்ம ஜீமே சொல்லிட்டு இருக்கான். பட் அங்கே அந்த லியாக்கு அதை பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு ஜெலஸ் ஆகிட்டு வயிற்றுச்சல் ஆகிட்டு இருக்கு. அங்கே ஃபுட் எல்லாத்தையுமே கொடுத்து சாப்பிட சொன்னதுமே அவள் ரொம்ப அமைதியாக பார்க்கவுமே, ஏன் உனக்கு ஃபுட்டு பிடிக்கலையா, நான் வேறு எது கொண்டு வர சொல்லவான்னு சொன்னதும், அதெல்லாம் இல்லை எனக்கு இந்த நைஃப் இந்த ஃபோக்கை யூஸ் பண்ண தெரியலன்னு சொன்னதுமே, அப்படின்னா ஓகே இந்த ஸ்டிக்கை வச்சு நீ சாப்பிடு, எப்படி சாப்பிடுவியோ அந்த மாதிரியே சாப்பிடு, நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே கற்றுக்கலான்னு சொன்னதும், அங்கே அந்த லியாவும் அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்மே இவ்வளோ பெரிய குடும்பத்தோட போனாங்க, ஆனால் வந்து ஒரு டேபிள் மேனர்ஸ் கூட அவளுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாகி போயிட்டு, என் பொண்ணை வந்துட்டு யார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுறதா அர்த்தம், அவங்கள நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயமாயிருது. அப்போ அங்கே சர்வன்ட் வந்து இப்படி உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொன்னதுமே எல்லா
எல்லாருமே விழுந்தடிச்சு அங்கே வேகமாக போயிட்டுருக்காங்க. டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கடவுளை மட்டும்தான் நம்ம ப்ரே பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது, இவரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு போனதுமே அங்கே நம்ம ஹாங்க் அதை கேட்டுட்டு ரொம்ப கவலையாயிட்டு அவன் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். அப்போ அவங்க தாத்தாவை இவன் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கான் போலன்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரதர், கண்டிப்பாக தாத்தாவை காப்பாற்றிடலான்னு சொன்னதுமே, நீ ஒன்றும் டாக்டர் கிடையாது, அவரை காப்பாற்றுறதுக்கு நம்ம கடவுள்கிட்ட வேண்டுதல் மட்டும்தான் வைக்க முடியும், நான் அவரை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவருமே என்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஆனால் நம்ம சிசி ஆல்ரெடி வேறு டிசைட் பண்ணிடுறா, அவங்க யாரும் இல்லாத டயத்தில் அந்த ரூம்குள்ளே அங்கே தெரியாமல் போயிட்டுருக்கா. ஸோ அதெல்லாத்தையுமே இந்த லியாவுமே பார்த்துட்டு இது என்ன இங்கே வேலை பண்ணிட்டுருக்கா, ஏதாச்சும் காசு பணம் ஏதாச்சும் திருடுறதுக்கு போகிறாளா, இந்த மாதிரி போகிறாளேன்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. அப்போ அங்கே உள்ளே போய் நம்ம குட்டி ஜிசி அங்கே ஜிசி அவருக்கு அங்கே நீடியில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணதுமே வேகமாக ஓடி அந்த லியா கையை பிடிச்சிட்டு, உன்னை நான் பிடிச்சிட்டேன், நீ தாத்தாவை கொலை பண்ண பார்க்குறியான்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அவரை காப்பாற்றுறதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னு சொன்னதும், உன்னை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே வீட்டில் எல்லாருமே வந்ததுமே என்னாச்சுன்னு சொன்னதுமே, இவளை கைப்பிடியாக பிடிச்சிருக்கேன், இவள் தாத்தாவை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அப்பாங்க நம்ம ஜிசி, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தேன், நான் இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் அங்கே குட்டி குட்டி பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே நான் கொடுத்துருக்கேன், அவங்க எல்லாருமே பொழைச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹாங்மே காட்டில் இதே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்னை காப்பாற்றினான்னு சொன்னதும், அப்போ அங்கே நம்ம ஜி, நீ தேவையில்லாமல் கத்திட்டு இருக்காத, அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவள் உண்மைதான் சொல்கிறான்னு சொல்கிறப்ப அங்கே ஆனால் இவள் போய் சொல்லிட்டு இருக்கா, இவள் இங்கே திருட்டுத்தன வேலை தான் பண்ண வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவள் பழி போடும் போதே அங்கே தாத்தாக்கு ரொம்ப முடியாமல் போய் அங்கே பிளட்டாக வாமிட் வந்துடுது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே எல்லாருக்கும் ஷாக்காகி போயிடுது. அப்போ பாட்டிட்டு அவள் நல்லா ஏற்றி விழா, பார்த்தீங்களா பாட்டி, நான் சொன்னது நடந்து போச்சு பார்த்தீங்களான்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஜிசி, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாமே கேட்ட ரத்தம் அதை வெளியேறிடுச்சு, இதுக்கப்புறம் அவர் நல்லா இருப்பாருன்னு சொல்லும்போது, ஆனால் அந்த பாட்டி ரொம்ப கோவமாயிட்டு, அவருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா இந்த பொண்ணு நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், கண்டிப்பாக நான் பனிஷ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாங்க நம்ம ஜி சொல்கிறான், என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு சின்ன பொண்ணு இப்படிலாம் நீங்கள் போய் அவளை போய் மிரட்டிட்டு பேசுவீங்களான்னு சொன்னதும், அவள் சின்ன பொண்ணாக இருந்தால் என்ன, உங்கள் அப்பா விட அவள் என்ன உனக்கு பெருசாயிட்டாளா, அவள் என் ஹஸ்பண்ட் உயிர் போச்சுன்னா நான் இவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே மெய்டு உங்களை கூப்பிட்டு இவளை அடிச்சு இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விடுங்கன்னு சொன்னதுமே அந்த பொண்ணு பயந்து போயிட்டு, நான் அவரை காப்பாற்ற தானே ட்ரை பண்ணேன், நான் போலீஸ் ஸ்டேஷன் போக விரும்பலன்னு சொன்னதும் நம்ம ஜீக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, அந்த பொண்ணு மேலே யாராச்சும் கையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், அவன் என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போங்க நம்ம தாத்தாக்கு முழிப்பு வந்ததுமே நம்ம ஜிசியை பார்த்து, நீ தான் எனக்கு இப்போ இன்ஜெக்ஷன் கொடுத்து என்னை காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த லியா, தாத்தா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டதுமே வாய் முடிட்டு நீ பேசாமருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. அப்போ அங்கே டாக்டர் அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு, இது மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய மிராக்கல்னே சொல்லலாம், எப்படி இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாரு. அப்போங்க எனக்கு ஒரு நீடியில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு அவங்க தாத்தா சொன்னதுமே, இது சைனீஸ் ஆர்ட், இதை வச்சு தான் ஏகப்பட்ட பேர் அந்த காலத்தில் காப்பாற்றினாங்க, இதை ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நீங்கள் அந்த ஓல்ட்மேன் யாருன்னு என்கிட்ட காமிங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது ஓல்ட்மேன்லாம் இல்லை ஜிசி தான் சொல்லிட்டு அந்த பாப்பாவை காமிச்சதுமே, இது என்ன அசாத்தியமாக இருக்குது, இது என்னால் நம்பவே முடியலேன்னு சொல்லிட்டு அங்கே அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு அங்கே அந்த லியா இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னதும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, இது ரொம்ப ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் தான் வரும்னு சொல்லிட்டு அங்கே நீடன் பண்ணிட்டு நம்ம ஜிசிட்ட, ப்ளீஸ்மா நீ என் கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டல் வா, ஏகப்பட்ட பேர் அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஜீன், இதுக்கு முன்னாடி யாரையாச்சும் காப்பாற்றிருக்கேன்னு சொன்னதுமே, நான் காட்டில் குட்டி அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாமே அடிபட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றுவேன்னு சொன்னதும், அப்படின்னா இது ஒரு இன்சிடென்ட்ஸ் தான் சொல்லிட்டு அவ யோசிக்கிறான். அப்பாங்க அவள் இப்போ சின்ன பிள்ளை, அவளை கூட்டிகிட்டு போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ண முடியும், தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன், நீங்கள் இப்போ கிளம்புங்கன்னு சொன்னாலுமே அந்த டாக்டர் கேட்க மாட்டாரு. ஜிசிட்ட கெஞ்சிட்டு இருக்கோமே அந்த லிட்டில் பேரிய போய் நம்ம இதிலலாம் ஈடுபடுத்தலாமா, நீங்கள் தயவு செஞ்சு இப்போ கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கே அனுப்பி விட்றாங்க. பிறகு அந்த கேட்குறான், என் சிஸ்டரை பற்றி நீங்கள் இப்போ தப்பாக பேசுனீங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னதும், நான் தப்பாக புரிஞ்சுட்டேன், தாத்தாவை நினச்சேன், நான் இப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், அவள் என்னோட பேத்தின்னு நினச்சின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசுகிறாங்க, இதுக்கப்புறம் நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குருவேன், உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே நான் வரவிட மாட்டேன், உனக்கு எல்லா விதத்துலேயுமே நான் ஹெல்ப்பாக இருப்பேன், உன்னை நான் சாப்பாடு ஊட்டி நல்லா வளர்ப்பேன்னு சொன்னதும், எவ்வளோ ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் ஆகுறீங்க பாட்டின்னு நம்ம ஹாங் கேட்டதுமே, இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லு, நான் உன் தாத்தாவை நினச்சி பயந்து போயிட்டேன், இது மனிதரோட இயல்பு தானே அவங்க
சொல்கிறாங்க. ஸோ அப்போங்க அங்கே ஒரு செயினையுமே கழட்டி கழுத்தில் போட்டுட்டு இது என்னோட பேத்திக்காக அப்படின்ட்டு சொன்னதும் அதை லியா பார்த்துட்டு வைத்தச்சலாயிட்டு அது 10 மில்லியன் நீங்கள் எதை எப்படி கொடுக்கலான்னு சொன்னதும் உங்கள் தாத்தாவோட உயிரோட எது எனக்கு பெருசு கிடையாதுன்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு வேமா அந்த பிள்ளையை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டு அடிபட்டு போயிடுது. அதை பார்த்துட்டு வீட்டில் எல்லாருக்குமே கோவமாகி போயிடுது. எருவ மாடு வயசாகிட்டு என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் உங்கள் இஷ்டத்துக்கு வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே தூக்கி அவளுக்கு கொடுத்துட்ருப்பீங்களான்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹாங்க் ரொம்ப கோவமாயிட்டு நீயுமே இந்த வீட்டில் ஒரு அடாப்டர் கேர்ள் தான், உன்னை பரிதாபப்பட்டு இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்கலன்னா நீ இவ்வளோ தூரத்துக்கு வாய் பேசுவியா, இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அவளையுமே அந்த குட்டி பாப்பாவையும் தூக்கிட்டு போய் அங்கே டாக்டர் வர சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அப்போங்க அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த குட்டி பாப்பாவுக்கு ரொம்பவே காய்ச்சலாக இருக்குது. அப்போங்க ஜீ வந்து உனக்கு நடந்ததுக்குனாக்கா வந்துட்டு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே அவன்னு சொல்லிட்டு அந்த லியாவை பிடிச்சி நீடன் பண்ண வச்சுட்டு எல்லாரும் முன்னாடியும் ஒரு ஸ்கேலை கொடுத்து மெய்டை விட்டு எல்லாரையுமே கையில் அடிக்க விட்டுட்டு இருக்காங்க. வலி தாங்க முடியாமல் அங்கே நம்ம ஜீ சீட்டு அவங்க வந்துட்டு சாரி கேட்குறா. அங்கே வேமா போனதுமே அங்கே இருக்கட்டும் சிஸ்டர் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு மெடிசன் கொடுத்து இதை போட்டுக்கோங்க உங்களுக்கு வேமா குணமாயிருன்னு சொன்னதும் சும்மா இப்படி ஃபேக்காக என்கிட்ட நீ ட்ராமா பண்ணிட்டு இருக்காத மரியாதையோட போயிருன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படும் போது வந்துட்டு எல்லாரும் முன்னாடியும் நல்லவங்க நடிச்சிட்டு இருக்கேன் இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக நான் உன்னை துரத்தா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஜீதா வந்து அந்த மெடிசனை எடுத்து அவள் கையில் கொடுத்துட்டு அங்கே கவலைப்படாதன்னு சொல்லும்போது நான் திரும்ப சிஸ்டரை கோவமாக்கிட்டேலன்னு சொன்னதுமே நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நம்ம எல்லாத்தையும் எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்க முடியாது, அதுக்காக எல்லாத்தையும் போய் நம்ம மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது, அதனால் நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி இரு அப்படின்றதாவே சொல்கிறான். பிறகு ஜீசி அங்கே உட்காந்து மெடிசன் எல்லாமே வந்து அளந்து பார்த்து நிறுத்து வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கோமே நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஜீ கேட்டதுமே நான் மெடிசன் ரெடி பண்ணுறேன்னு சொன்னதும் சரி ஓகே நீ வந்து பாரு நான் வந்து டியூட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஆஃபீஸ் போயிடுறான். அப்போ அங்கே லின்ன்ற பொண்ணோட ஃபோட்டோவை கொடுத்துட்டு பார்ட்டிக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. பார்த்துறதுக்கான மெடிசனை இவங்க தான் அவங்க சொல்கிறாங்க. அவன் வீட்டுக்கு திரும்ப வந்தா இவங்க செடி எல்லாமே ஊண்டிட்டு இருக்கோமே நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் என்கிட்ட சில சீட்ஸ் எல்லாம் இருந்துச்சு நான் அதை நட்டு வச்சேன்னா நம்மளுக்கு நல்லது இல்லையா அதனால தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் இந்த பொண்ணு எவ்வளோ வித்தியாசமாக இருக்கா மற்ற குழந்தைங்களை விட, இவன் மவுண்டன் ஏரியாவில் இருந்த வாசி இவளுக்கு வேறு எதுவுமே தெரியலை, கண்டிப்பாக நான் இவளை வெளியுமே கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையுமே பழக்கணும்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து இன்னைக்கு பார்ட்டிக்கு வரையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஏன் இல்லை நானுமே வரேன்னு சொன்னதுமே அப்பாங்க லியாவுமே வந்து நானுமே கண்டிப்பாக உங்கள் கூட வருவேன்னு சொல்லும்போது ஃபஸ்ட் அவன் வேணான்னு சொல்கிறான். அவன் வம்பு பண்ணி அழுததுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையுமே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அந்த லின்னை பார்த்தா எல்லாத்தையுமே அந்த ஜீ வந்து என்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டுருக்காரு, அவர் தான் என்னோட க்ரஷ்ன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஜீ வந்து அங்கே ஜீசியும் அங்கே லியாவையுமே கூட்டிகிட்டு வரும்போது அங்கே லின்னோட பாதை பார்த்துட்டு உங்களுக்கு இப்படி ஒரு சின்ன பொண்ணு கூட இருக்காங்களா எங்களுக்கு இது தெரியாதேன்னு சொன்னதும் ஏன்னா இப்போ தான் எங்கள் ஃபேமிலிக்கு அவள் புதுசாக வந்திருக்கான்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நீ வந்துட்டு போய் எல்லாத்தையும் சாப்பிடணும்னு ஆசைப்படுவே இல்லை போகலாமான்னு சொன்னதுமே அந்த லியா நீங்கள் வந்துட்டு பேசுங்க அங்கிள் நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற சொன்னதுமே அதை பார்த்துட்டு ஆனால் அவனுக்கு டவுட் ஆகுது, ப்ளீஸ் என் மேலே நம்பிக்கை வைங்க நான் அவளை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அவன் லின்னுக்காக அவங்க ட்ரெஸ் எல்லாமே கிஃப்டாக கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணதுமே நான் இப்போ இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு போயிட்டுருக்கா. இங்கே நம்ம ஜீசியை பார்த்தா அங்கே ஃபுட் எல்லாத்தையுமே ஆசை எடுத்து சாப்பிட்டதுமே அதை பார்த்துட்டு இருந்த லியா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கண்டதே இல்லைன்ற மாதிரி தின்னுட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு வேணுக்குனே அந்த பாப்பாவை பிடிச்சி கீழே தள்ளினதுமே நம்ம ஜீ வந்து அதை பார்த்துட்டு வேமா அவளை தூக்கிட்டு என்னாச்சுமான்னு சொன்னதும் அப்பா இவ தான் என்னை வந்து பிடிச்சி தள்ளனான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப அவனுக்கு கோவமாயிட்டு முறைச்சதுமே நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு அவள் பேசும்போது நான் இங்கே எந்த வந்து ட்ராமாவும் பண்ண விரும்பலை, நீ அமைதியாக வாய முடிட்டு பேசாமல் இருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே அவளுமே வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டேக்கா. ரொம்பவே எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. அவள் கையில் வந்து ஒரு 3 மாதிரி மச்சம் இருக்கவுமே அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ரொம்ப ஷாக்காகி போயிட்டு இதே மாதிரி என் கையிலையுமே இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களோட இல்னஸை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் நீடில் எடுத்துகிட்டு பக்கத்தில் போனதுமே என்ன பண்ணிட்டு இருக்கா என்கிட்ட அந்த விலைக்கு போன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டதுமே அதை பார்த்துட்டு நம்ம ரொம்ப கோவமாயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க சின்ன பிள்ளைட்டன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். இந்த மாதிரி ஒரு அதிக பிரசிங்க போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவன் என்னோட பொண்ணுன்னு சொன்னதும் இவே இப்போவும் பொண்ணானான்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு, வார்த்தைகளை பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஜீசி உங்கள் வயிற்றுல வந்துட்டு ஒரு வாம் இருக்கு இல்லையா அது உங்களுக்கு ரொம்பவே வந்து வயிற்றுல பெயினை கொடுக்கும், அதுக்காக தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு சொல்கிறான்.
அப்பங்க இவ வந்துட்டு என் பிறந்தநாள் அதுவுமா எனக்கு சாவு விட்டுட்டு இருக்காளா, நான் உடம்பு முடியாம போவேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப மோசமா திட்டினதுமே, இதுக்கப்புறமே நான் இதெல்லாம் கேட்கறதுக்கு விரும்பல. நீ வந்துட்டு என் பொண்ணு இங்கேருந்து போக சொல்றேன்னா, நானுமே இங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு, அங்கேருந்து கூட்டிட்டு போனதுமே, கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அவளுக்கு அங்க வயிறு ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிருது. அத பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாருமே, அந்த குட்டி பொண்ணு சொன்னது கரெக்ட் தான்ப்பா, இவளுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டுருக்கு பார்த்தீங்களான்னு சொல்லும்போது, அவங்க அப்பா ரொம்ப பயந்து போயிட்டு டாக்டர வர சொல்லி அங்க செக் பண்ண சொன்னா, அப்ப அங்க டாக்டர் இவ வயித்துக்குள்ள உண்மையிலேயே வாம் தான் இருக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த பொண்ணு சொன்னது உண்மைதானேன்னு சொல்லிட்டு நம்ம ஜீட்ட ப்ளீஸ் நீங்க அந்த பொண்ணுகிட்ட சொல்லி எப்படியாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கெஞ்சினாலுமே இந்த லின்னுக்கு வந்துட்டு அந்த விஷயத்துல நம்பிக்கையே இல்லை. நம்ம ஜீ இப்பதான் வந்துட்டு என் பொண்ணை பத்தி தப்பா உள்டாவா பேசிட்டு இருந்தீங்க, இப்போ நான் வந்துட்டு கேட்டுட்டு இருக்கீங்களே இந்த மாதிரின்னு சொன்னதும், நான் உங்ககிட்ட நீட் பண்ணிட்டு கூட கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் என் பொண்ணை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவருங்க கேட்டதுமே, உனக்கு என்ன நம்பிக்கை இருக்கா நீ ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஜிசிட்ட கேட்டதுமே கண்டிப்பாக பண்ணிடுவேன்னு சொன்னதும், சரி ஓகே நீ போய் பண்ணு, நான் வந்துட்டு உனக்கு எப்பயும் பக்கபலமாக இருப்பேன்னு நம்ம ஜி சொல்கிறான். அப்பாங்க அந்த குட்டி பாப்பா ட்ரீட்மெண்ட் பண்ண போனாலுமே வாயை மூடாமல் என்னென்னத்தையே திட்டிக்கிட்டே இருக்கா. ஸோ அவங்க மெய்ட்ஸை கூப்பிட்டு வாயை வந்துட்டு மூட சொல்லி அவளை கையை காலெல்லாம் பிடிச்சிக்க சொல்லிட்டு அவள் கையில் நீடில் வச்சு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணதுமே ஒரு பெரிய வந்துட்டு புழு அங்கே வந்துட்டு வெளியே போயிட்டுருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு எப்படி இந்த பொண்ணு வந்து எதையும் பார்க்காம கரெக்டாக வந்து சொன்னால் உண்மையிலே இந்த பொண்ணு அதிசய குழந்தைதான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பாங்க அந்த பொண்ணுகிட்ட தேங்க்யூ சொன்னதுமே, இவட்ட போய் எதுக்காகப்பா தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் இவ தான் பண்ணான்னு சொன்னதும் ரொம்ப கோவமாயிட்டு கண்ணத்தில் அடிச்சுட்டு இவளை இழுத்துட்டு கொண்டு போய் ரூமில் விடுங்கன்னு சொல்கிறாரு. அங்கே நம்ம ஜீட் அவர் அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு சாரியுமே கேட்குறாரு. நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்து உங்களுக்கு நேரடியாக தேங்க்யூ சொல்கிறேன், ஆக கிஃப்ட்டுமே நான் கொண்டு வரேன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பங்க அந்த ஜிசி சொல்கிறான், இந்த புழு எல்லாமே நம்ம சீ ஃபுட் எல்லாமே சாப்பிட்றதுனால வயிற்றுல உருவாகிறது. அதுக்கு எக் எல்லாமே போட்டு அவங்க இனப்பெருக்கத்தை அதிகமாக்கி அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையுமே டேமேஜுமே ஆக்குவாங்க அப்படின்றதெல்லாமே சொன்னதும், அதை கேட்டுட்டு ஒரு சின்ன குழந்தைக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்காகி போயிட்டு ப்ளீஸ் எங்களையுமே செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதுமே வசமாக அந்த பொண்ணு மாட்டிக்கிறா. உடனே நம்ம ஜியோட அசிஸ்டன்ட் அவங்க எல்லாத்தையுமே விளக்கி விட்டுட்டு அந்த பொண்ணு அங்கே ஜியுமே பிடிச்சி காப்பாற்றி தூக்கிட்டு போனதுமே அதை லீயா பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே வயிற்றுச்சல் ஆயிட்டு இருக்கு. இவ மட்டும் எப்பயுமே எல்லாரும் முன்னாடியும் நல்ல மாதிரியே வந்துட்டு பேர் வாங்கிக்கிச்சுக்கா, அது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு வயிற்றுச்சல் ஆயிட்டு இருக்கு. அங்க நம்ம ஜீட்ட அப்பா எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துட்டு இருக்கு, என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களான்னு சொன்னதுமே அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டான். அந்த பொண்ணு அப்படியே தூங்க ஆரம்பிச்சதுமே உண்மையிலேயே இவ பிளஸ்டு கேர்ள் தான் சார் நாங்கள் அசிஸ்டன்ட் சொல்றாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அங்கே பெட்டில் படிக்க வச்சதுமே அந்த பொண்ணு எந்திரிச்சிடா, அப்பா ப்ளீஸ் என் கூட சேர்ந்து இன்னைக்கு தூங்குறீங்களான்னு சொன்னதும் அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அவனுமே கூட சேர்ந்து படுத்து தூங்கும்போது நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க எல்லா மெய்டுங்களுமே பேசிட்டு இருக்காங்க. சார் உண்மையிலே ஒரு நல்ல அப்பாவும் மாறி போயிட்டாரு, எவ்வளோ தூரத்துக்கு பாசமாக பிள்ளைய பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ மெடிசன்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சு அட்டுலியம் பண்ணதுமே எதுக்காக நீ இப்படி திமிரா பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன புத்தி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. ஒரு டைம் நீ வந்து காங்கை வந்து எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணிட்டேன்னா அந்த காங் கூடி சீக்கிரம் வந்து இறந்து போயிடுவான். ஏன்னா அந்த குடும்பத்தில் வந்து சாபம் இருக்குது, அவங்க எப்பயுமே ரொம்ப வயசுக்கு வாழ மாட்டாங்கன்னு. அப்புறம் எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே உனக்கு தானே வரும், நீ அந்த சின்ன பொண்ணு அதுக்கு உன் கைக்குள்ளே வைக்கணும். அந்த பொண்ணு மட்டும் ஒரு டைம் நான் உன் அம்மான்னு கூப்பிட்டுட்டானா கண்டிப்பாக அவர் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்குவார், புரியுதா இல்லைன்னு சொன்னதுமே அவள் கண்டிப்பாப்பா அப்படின்றத சொன்னதும் இன்னைக்கு வந்துட்டு நம்ம அவங்க மீட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போகணும், கிஃப்ட் எல்லாமே வாங்கிட்டு மன்னிப்பு கேட்கணும், அதுக்கு ரெடி ஆகி கிளம்பு அப்படின்றத சொல்கிறாரு. சரி அங்கே நம்ம ஜீட் அவங்க அப்போ அம்மா கேட்குறாங்க, ஏன்னா நேற்று பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சாமே, ஜீசியால் தான் அங்கே லின் வந்துட்டு உன் கூட ரொம்ப கோவமாயிட்டாலாமே, அவள் தான் நம்ம குடும்பத்தை வந்து காப்பாற்றி ஆகணும், இந்த குடும்பத்தில் வந்து இருக்க சாபத்தை அவளால் தான் போக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யார்மா சொன்னது அவளால் தான் ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொன்னதும் எனக்கு எப்படி வந்துட்டு இது தெரிஞ்சிச்சுன்றதெல்லாம் மேட்ரே கிடையாது, பட் வந்துட்டு நீ என்ன இப்போ டிசிஷன் பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவள் நான் வேணுமா இல்லை ஜிசி வேணுமான்னு ரெண்டில் யாராச்சும் ஒரு ஆளை சூஸ் பண்ண சொன்னாங்க, நான் யாரை போய் சூஸ் பண்ணுவேன், எனக்கு ஜிசி தான் வேணும்னு சூஸ் பண்ணேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அவங்க அப்பாவுமே வந்துடுறாரு. யாராச்சும் வந்துட்டு ஜிசியை தவிர வேறு ஏதாச்சும் பேரை சொன்னால் கண்டிப்பாக அவங்க காலை உடச்சிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு நான் வந்து ஜிசியோட நேமை தான் சொன்னேன்னு சொல்லும்போது நானுமே அவளோட பேரை தான் சொல்லுவேன், எனக்கு அவள் தான் வேணும்னு சொல்லிட்டு அவனுமே பேசிகிட்டு இருக்கான். சரி ஓகே பாட்டி நீங்கள் வந்துட்டு யாரோட பேரை சொல்லுவீங்கன்னு சொன்னதுமே நானுமே வந்து ஜிசியை தான் சொல்லுவேன், வேற யாரை சொல்லுவேன் அப்படின்றத சொல்லும்போது அவனுக்கு சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கு, தாத்தாக்கு பயந்துட்டு போய் பேசுகிறாங்கன்னு. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வயிற்றுச்சல் ஆயிடுச்சுக்கு, எல்லாரும் அவ்வளவே புகழ்ந்து தள்ளுறாங்களேன்னு நம்ம ஜிசியுமே அங்கே வந்துடுறா. என்ன நேற்று அப்பா கூட சேர்ந்து தூங்குனியாமே உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹாங்க் ரொம்ப வயிற்றுச்சல் ஆகிட்டு, அப்பா நீங்கள் என்ன வந்துட்டு பேசுங்க, இத்தனை நாள்
என்னைக்காச்சும் ஒரு நாள் கூட என் கூட சேர்ந்து நீங்கள் தூங்குனதே இல்லை, அவ கூட சேர்ந்து நீங்கள் தூங்கியிருக்கீங்களா, என்ன நீங்கள் பதில் சொல்கிறீங்கன்னு சொன்னதும் உங்கள் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, கெட் லாஸ்ட் அப்படின்றத அவன் சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னைக்கு கண்டிப்பாக நான் உங்கள் கூட தான் சேர்ந்து தூங்குவேன்னு அவன் சொல்லிட்டுருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. அந்த லியாக்கு அதை பார்த்துட்டு வைத்தறிச்சல் ஆகிட்டு இவங்களோட ஹாப்பி ஃபேமிலி ட்ராமா எப்போ தான் முடிவுக்கு வருமோன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. பிறகு அங்கே அவங்க சர்வன்ட் வந்து சார் இப்படி வந்து அங்கே இன்னும் அவங்க அப்பாவும் மீட் பண்ண வந்திருக்காங்க, நேற்று நடந்ததுக்காக மன்னிப்பு கேட்கணுன்றிருக்காங்கன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம ஜீனி என்ன அவங்கள மீட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜிசியுமே ஓகேன்னு சொல்கிறா. அவங்க பாட்டிகிட்ட நம்ம ஏன் நேற்று நடந்த ஃபுட்டேஜை பாருங்கள், லின்னை வந்துட்டு அவள் எதுவும் பண்ணலை, அவள் தான் காப்பாற்றினான்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு பாட்டிக்கு ரொம்ப கோவமாயிட்டாங்க லியாட்ட. நீ என்ன தைரியம் தான் நீ அந்த பொண்ணுக்கு எதிராக போய் சொல்லியிருப்ப, எதுக்காக இப்படி கேவலமான வேலை பண்ணுன்னு சொல்லிட்டு திட்டினதுமே, ஏன்னா எப்போ பார்த்தாலும் எல்லாருமே அவளை பற்றியே பெருமையாக பேசிகிட்டு இருக்கீங்க, என்னை யாருமே லவ் பண்ண மாட்டேங்க, எனக்கு அதனால தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டாங்க. வந்து போனதுமே இந்த பொண்ணுக்கு வந்துட்டு என்ன பிரச்சனை, எதுக்காக அந்த சின்ன பொண்ணை பார்த்து இவ்வளோ தூரத்துக்கு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான்னு நம்ம ஏன்னு சொல்கிறான். இவளுக்கு என்ன வந்து புத்திக்கிட்டு சரியில்லாமல் போயிடுச்சான்னு சொல்லிட்டு கவலையானதுமே 2 பேருமே அடாப்டட் தான், பட் வந்துட்டு எதுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு அந்த பொண்ணை பார்த்து இவள் வயிற்றுச்சல் ஆகிட்டு இருக்கா, கண்டிப்பாக இவள் புத்தியை சரி பண்ணி ஆகணும்னு நாங்கள் பாட்டி சொல்கிறாங்க. அங்கே கீழே மீட் பண்ண போனதுமே அங்கே நேற்று நடந்ததுக்கு நாங்கள் சாரி கேட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு பேசிட்டு அந்த குட்டி பொண்ணுக்காக ஒரு அனிமலால் செய்யப்பட்ட கோட் வந்துட்டு கொடுத்துச்சேக்கா, இது குளிருக்கெலாம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை பார்த்ததுமே அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிட்டாங்க, கீழே விழுந்துடா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஜி பயந்து போனதுமே இது என்னோட ஃப்ரெண்டு தான், இது எதுக்காக நீங்கள் கொலை பண்ணீங்க, இது எனக்கு வேணவே வேணாம், நீங்கள் வந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமாக அங்கே அழுததுமே அவங்களுக்கு அதை பார்த்துட்டு அங்கே செம்ம டென்ஷன் ஆகி போயிடுது. வந்து தூக்கிட்டு போயிடுறான். இவங்க ரொம்ப இன்சல்ட்டாக ஃபீல் ஆகிட்டாங்க. வந்து போகும்போது லியா வந்துடுறா, என்னோட அங்கிள் வந்து உங்களை ரொம்பவே லைக் பண்ணிட்டுருக்காரு, பட் வந்து ப்ராப்ளம் என்னென்னா அந்த பொண்ணுக்கு தான் உங்களை பிடிக்கலன்னு சொன்னதும் அவரை என்னை லைக் பண்ணிட்டுருக்காருனா எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவளை என் பாதையில் இல்லாமல் நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஜுன்னுன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை மீட் பண்ணி இந்த பாப்பாவோட ஃபோட்டோ கொடுத்து உனக்கு நான் 2 மில்லியன் காசு கொடுக்குறேன், இந்த பொண்ணு இந்த உலகத்தில் இல்லாமல் பண்ணுன்னு சொல்லிடுறா. சரி ஜிசி அங்கே உள்ளே உட்காந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தா. கேட் அவளோடது வெளியே போனதுமே அந்த கேட்டை தேடி அவளுமே போயிட்டு அங்கே வந்து தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கும்போது ஜுன் அவங்க ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கே இந்த பொண்ணு தான் எதுன்னு சொல்லிட்டு அங்கே கொல்றதுக்காக போகும்போது இப்போ நான் வந்துட்டு என்ன தப்பு பண்ணேன், என்ன வந்துட்டு நீங்கள் ஹிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பட் வந்துட்டு இந்த பொண்ணை பார்த்துட்டு அவனை அடிக்க மனசு வராமல் அவங்க ஆளுங்களை விட்டு அடிக்க சொன்னதும் அவங்க போனால் நம்ம ஜிசி வந்து நீடில் எடுத்து அங்கே வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே குத்தி விட்டு அவங்கள ஃப்ரீஸ் பண்ணி விட்றா. தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத தாயே, எங்களை வந்து விட்டு நாங்கள் இங்கேருந்து போயிடும்னு சொன்னதுமே நீங்கள் அப்படின்னா என்னை எதுவும் பண்ணக்கூடாது ஓகேவா அப்படின்ற சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி எங்கே எடுத்து விட்டதுமே அங்கே ரொம்பவே தேங்க்யூ அவங்க சொல்லும்போது நான் வந்துட்டு உண்மையிலே உங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும், ஏன்னா வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே விட்டீங்கல்ல, நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போனதும் அந்த ஜுன்னுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. இந்த பொண்ணோட கண்டிப்பாக ஐசைட் சரியில்லைன்னு நினைக்கிறேன், என்ன பார்த்து நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு போயிடுச்சேக்கா, நான் இவளை கொல்றதுக்கு தானே வந்தேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சேக்கான். பட் அவனுக்கு ரொம்பவே அந்த பாப்பாவை பார்த்துட்டு இம்ப்ரெசிவ் ஆயிடுது. அதே எல்லாத்தையும் காரில் இருந்து அந்த லின் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப வைத்தச்சல் ஆயிடுச்சுக்கு, முட்டாள்கிட்ட காசை கொடுத்து கொல்ல சொன்னால் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுக்கா. அப்போ அவங்க காரை வச்சு பேசாமல் ஹிட் பண்ணி கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு பொண்ணை நோக்கி காரை வந்து ஓட்டிட்டு போகிறா. அது எல்லாத்தையும் நம்ம ஜூன் பார்த்துட்டு இவளோட பிளான் தெரிஞ்சு போயிட்டு வேகமாக ஓடி போய் அந்த பொண்ணை வந்துட்டு பிடிச்சி தள்ளிவிட்டு காப்பாற்றிடுறான். பட் இவன் அங்கே ஆக்சிடென்ட் ஆகி ஃபுல்லாக பிளட் ஆகிடுது. அந்த பிளட்டை பார்த்ததுமே அந்த பொண்ணு தான் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இவன் வேகமாக எஸ்கேப் ஆகி அங்கே வந்து போனதுமே அவங்க கூட்டாளிங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. பாஸ் உங்களுக்கு என்னாச்சு, உங்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாகிட்டு அழுதுட்டு இருக்கும்போது என்ன வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, அவருக்கு எதுவும் ஆகலை, ஒரு உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லிட்டு நீடியில் வச்சு அங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கா. அவர் இறந்து போயிட்டாருன்னு நாங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தா, நீ அவரோட பாடியில் விளையாட்டுத்தனம் காமிச்சிட்டு இருக்கான்னு சொன்னதும் இப்போ அவரை காப்பாற்றிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னதுமே நாங்கள் நீ மற்ற காப்பாற்றிட்டேன்னா எப்பயுமே உன்னோட பேரைங்களாகவே இருப்போம், நாங்கள் வந்துட்டு உன்னை பாட்டினே கூப்பிட்றோன்னு சொன்னதும் அப்படியா ரெடி ஆகிக்கோங்கன்னு சொல்லும்போது அதே மாதிரி நம்ம ஜுன்மே பொழைச்சதுமே ரொம்பவே அவங்களுக்கு சந்தோஷமாயிருது. அதை பார்த்துட்டாங்க நம்ம ஜிசி இவங்க என்கிட்ட சொன்னாங்க நான் உன்னை காப்பாற்றிட்டேன்னு சொன்னால் என்னை வந்துட்டு கிராண்ட்மான் கூப்பிட்றேன்னு சொன்னாங்கன்னு சொன்னதும் அங்கே அவனுக்கு அதை கேட்டுட்டு சிரிப்பாக வந்துட்டுருக்கு. சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ ரெடியாக இருக்கேன் உங்களை கிரேட் கிராண்ட்மான் கூப்பிட்றதுக்காகன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு கிரேட் கிராண்ட்மான் கூப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுறாங்க.
இப்போ வீட்டில் இப்படி இந்த குட்டி பிள்ளைய காணும்னு சொல்லிட்டு அங்கே மெய்டுவங்க சொன்னதுமே எங்கே போயிட்டா குழந்தை தேடுங்கன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டேக்கான். அந்த லியாக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. மெசேஜ் பண்ணிட்டேக்கா இப்படி அவளை காணும் இன்னமே வீட்டுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே அந்த லின்மே அழுதுட்டு பொக்கேவை கொண்டு வந்துட்டு இப்படி உங்கள் பொண்ணு இறந்து போயிட்டாங்களாமேன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு என்ன தைரியம் தான் எங்கள் வீட்டு பொண்ணை பற்றி நீ இப்படி பேசுவேன்னு சொல்லும்போது அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி அவன் நெருக்க ஆரம்பிச்சிடுறான். என் பொண்ணை பற்றி ஏதாச்சும் நீ பேசினேன்னா பார்த்துக்கோன்னு நான் உண்மையை தான் சொல்கிறேன். நியூஸ் எல்லாமே அப்படி தான் வந்துட்டுருக்குன்னு சொல்லும்போது அதெல்லாமே கேட்டுட்டு எல்லாருக்குமே ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. பட் அங்கே பார்த்தா நம்ம ஜூன் அங்கே ஜிசியை தூக்கிட்டு வந்ததுமே லின்னுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன நீங்கள் என்னை உயிரோட பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டீங்களா? நீங்கள் தானே என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நான்லாம் அப்படி எதுவும் பண்ணலைன்னு சொன்னதுமே என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க, இவர் தான் என்னை காப்பாற்றினாருன்னு சொல்லும்போது அங்கே அவள் இல்லவே இல்லைன்னு சொன்னதுமே ஜூன் அங்கே காடை காமிச்சு இந்த காடை நீ தானே கொடுத்த அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்குன்னு சொன்னதும் இவையெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, போய் பேசி என் மேலே பழைய போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒத்துக்கவே மாட்டா. அதெல்லாமே கேட்டுட்டு ஆனால் ஜீக்கு ரொம்ப கோவமாயிட்டு கன் எடுத்துட்டு அங்கே மிரட்டினதுமே அவளுக்கு அதை பார்த்துட்டு பயமாயிருது. அங்கே கையிலையுமே அவன் ஷூட் பண்ணி வச்சான். அவள் பயந்து போயிட்டு கடைசியில் உண்மையை சொல்லிடுறான். ஆமாம் நான் கார் ஓட்டிட்டு வரும்போது அந்த பொண்ணு மேலே ஹிட் ஆயிருச்சு, ஒருவேளை அவள் செத்து போயிட்டாலாக்குன்னு நான் பயந்து போயிட்டேன். பட் அவள் பொழைச்சி வருவான்னு எதிர்பார்க்கலன்னு சொன்னதும் அவள் போய் சொல்லிட்டு இருக்கா, இந்த குழந்தைய கொலை பண்ணுறதுக்கு என்கிட்ட தான் காசு கொடுத்தான்னு சொன்னதுமே அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் இந்த லியாதான்னு சொல்லிட்டு அவள் சொன்னது எல்லாமே போட்டு கொடுத்து அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே பயங்கர சண்டை அடித்து உருள ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு பாட்டிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு ரெண்டு பேர்த்தையுமே பிரித்து விட்டுட்டு அந்த லின்னை போட்டு கணத்தில் அரைஞ்சிடுறாங்க. அங்கே லின்னையுமே போலீஸையுமே வர சொல்லி அங்கே அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட சொல்கிறாங்க இவ பண்ண பாவத்துக்கு. அப்போ அவள் நீ என்னை எதுவும் பண்ண முடியாது, என்னோட கையில் தான் அந்த மார்க் இருக்குது, நான் தான் உன்னோட க்ரஷ்மே, நீ என்னை ஏதாச்சும் பண்ணேன்னா உன் குடும்பத்தை சாபத்தை யாரால் போக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்குறா. பட் அவள் எதை பற்றி கவலைப்படலை, பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்லிடலாம். அவங்க நம்ம ஜூன் இந்த வீட்டில் இருக்கிறது சேஃப்டி கிடையாதுன்னு நினைக்கிறேன், பேசாமல் உன்னோட பேரையும் கூட சேர்ந்து வந்துடு, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஜீக்கு ரொம்பவே வயிற்றுச்சலாகி போயிட்டு மரியாதையோட போயிடா என்னோட பொண்ணு அப்படின்ற சொல்லிட்டு காப்பாற்றினதுக்காக இந்த கோல்டு பிஸ்கட் எல்லாமே உனக்காக கொடுக்குறேன் நீ எடுத்துகிட்டு போன்னு சொன்னதுமே அங்கே அவனுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அதை வாங்கிக்கிறான். பட் உனக்கு ஏதாச்சும் தொந்தரவு இருந்துச்சுன்னா நீ ஒரு செகண்ட் எங்ககிட்ட சொல்லு, உன்னோட பேரங்க எப்பயும் உனக்காக காத்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதை பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. நீ இப்போ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, உன்னோட பேரே ரொம்ப நல்லவனா இல்லை உங்கள் அப்பா நல்லவரான்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்கள் அப்பா தான் இந்த வேர்ல்டுலே பெஸ்ட்டான மனுஷன்னு சொன்னதுமே அதுக்கப்புறம் தான் நம்ம ஜீக் அங்கே ரொம்ப நிம்மதியாக இருக்குது. சரி ஓகே நீ உள்ளே போய் குளிச்சுட்டு ரெடியாகுன்னு சொன்னதும் குளிச்சுட்டு அந்த பொண்ணு படுக்க போனதுமே என்ன நான் குளிச்சுட்டு வந்துட்டியான்னு சொன்னதுமே ஆமாப்பான்னு அவள் சொல்லிட்டேக்கா. அப்போ அங்கே கழுத்தில் ஏதோ அலர்ஜி மாதிரி ஆயிருக்கு. அப்பா இது என்ன பாருங்க என்னமோ இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லும்போது அதுக்குள்ளே அவனுக்கு அங்கே கால் வந்துடுது. அவன் அதை அட்டன் பண்ணுறதுக்காக போயிடுறான். இங்கே எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஜுன்மே வந்துடுறான். நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் அவன் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு எனக்கு ஜாப் தேவை, நான் பாரு ரெசியூம்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் என்னோட ஆஃபீஸில் பெக்கர்லாம் நான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னதும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதப்பா, நீ ஃபஸ்ட்டு என் ரெசியூமை பாருன்னு அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஏனோட மூக்கில் பிளட்டாக வந்ததுமே அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிடுறான். அவனுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, 18 வயசுக்கு மேலே செத்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு அப்படிலாம் எதுவும் ஆகாது, கண்டிப்பாக காப்பாற்றிடலாம், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லும்போது வெளியே போயிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை நம்ம ஜூன் பார்த்துட்டு இப்போ என்ன பண்ண போகிற, நீ இவ்வளோ தூரத்துக்கு கவலையாகி உட்காந்துட்ருக்கேன்னு சொன்னதுமே என் பிரதரை காப்பாற்றணும்னா ரொம்ப பழமையான முத்து ஒன்று தேவைப்படுது, அது எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியலை, அதை வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்ண அவனை காப்பாற்ற முடியும்னு சொன்னதுமே அது இருக்கிற இடத்த பற்றி எனக்கு தெரியும்ப்பா, நம்ம அங்கே போகலாமான்னு சொன்னதுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு யான்ட்டையுமே போய் இந்த விஷயத்த சொன்னதும் சரி ஓகே சீக்கிரமாக வந்துருங்க, அப்பா உனக்காக காத்துட்ருப்பாருன்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அந்த பொண்ணுமே கிளம்புறா. ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த இடத்துக்கு வந்தா அவன் ட்ரெஸ் இருக்கிறத பார்த்துட்டு அந்த கார்ட்ஸ் உள்ள விட மாட்டாங்க. திரும்பவுமே ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாலுமே உள்ளே விட மாட்டேன்னு சொல்லும்போது பட் அங்கே டாக்டர் வந்துடுறாரு. அங்கே குட்டி பாப்பாவை தெரியும் இல்லையா, ஸோ அவர் அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே இந்த முத்து யார்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அந்த வயசானவர்கிட்ட தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு போயிட்டு கிராண்ட்பான்னு அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னதும் பட் அவர் எதுவும் கண்டுக்காமல் அங்கே ஸ்டேஜுக்கு போயிட்டு என் பையனை யார் காப்பாற்றுறாங்களோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ அங்கே எல்லாருமே சேர்ந்து நம்பர்ஸ் எல்லாம்
எல்லாமே பதிஞ்சிட்டு இருக்காங்க. ஜிசிக்கு வந்து 7வது நம்பர் கிடைக்குது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே போய் பண்ணாலுமே அந்த பையனுக்கு வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே வரல. அப்பங்க நம்ம ஜிசி போனதுமே அதை பார்த்துட்டு அந்த தாத்தாக்கு ரொம்ப கோவமாயிட்டு, இது என்ன சின்ன பிள்ளை விளையாட்டா? நீ நீ பாட்டு வந்துட்டுருக்க. வந்துட்டு இந்த பொண்ண புடிச்சு வெளிய இழுத்து விடுங்கன்னு சொன்னதுமே, அப்பங்க நம்ம ஜுன்னுக்கு கோவமாயிட்டு, நீங்க இந்த போட்டியில கலந்துக்க ஏஜ் ஏதாச்சும் சொல்லியிருக்கீங்களா? இல்ல. யார் வேணாலும் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு சொன்னதும், அப்பங்க அவரு சரி ஓகே. நான் வந்துட்டு ஜஸ்ட் 3 மினிட்ஸ் டைம் குடுக்குறேன். அதுக்குள்ள நீ வந்து சரி பண்ணேன்னா ஓகே. இல்லன்னா நான் வந்துட்டு சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது, 3 மினிட்ஸ்லாம் ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மனசுலயே யோசிச்சுட்டு, அந்த பெர்சனுக்கு பின்னாடி கொண்டு போய் ஒரு கண்ணாடி மாரி ஏதோ பீஸ வைக்கிறா. அத வச்சதுமே அவனோட கழுத்துலேருந்து சில வந்து கெட்ட சக்திகள் மாரி வெளியேறிட்டுருக்கு. ஸோ இன்னும் வந்துட்டு விளையாட்டுலாம் பண்ணிட்டுருக்காம ட்ரீட்மெண்ட் பண்ணா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரும் பேசும்போது, இந்த பொண்ண பிடிச்சு இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சு தள்ளும்போது, அங்க நம்ம ஜீமே வந்துடுறாரு. யாருக்கு தைரியம் இருக்கு என் பொண்ணு மேல கைய வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கும்போதே, அந்த பெர்சன் பார்த்தா நல்லா நார்மல் ஆயிட்டு, அங்க நம்ம ஜீஸிட்ட நீடன் பண்ணிட்டு அங்க ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காரு. உங்களால தான் நான் வந்து உயிர் பொழைச்சிருக்கேன்னு. அதை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிருது. அப்ப அந்த கிராண்ட் பாவுமே நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்டுட்டு, அந்த முத்தையுமே தூக்கி குடுத்ததுமே, அதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு அங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருது. அவங்க அப்பாட்ட, அப்பா இப்ப நம்ம பிரதர போய் காப்பாத்தலான்னு சொன்னதுமே, நம்ம ஜீக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு சின்ன பொண்ணு அவங்க பிரதர காப்பாத்துறதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுவாளான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, வா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போயிட்டுருக்கான். அப்ப அங்க போகும்போது அந்த தாத்தா ப்ளீஸ் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னோட டீச்சர் ஆயிடுறியான்னு சொல்லிட்டு இங்க கேட்டதுமே எல்லாருக்குமே இதை கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டுருக்கு. அப்பங்க நம்ம ஜீனி என்ன சொல்றேன்னு சொன்னதும் இவங்க ரொம்ப நல்ல மனுஷங்க கண்டிப்பா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்க வீட்டுக்கு வந்தா நம்ம அவங்க வந்து ரொம்ப உடம்பு முடியாம கிடக்கான். அதை பார்த்துட்டு அங்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே கவலை ஆயிடுச்சுருக்கு. பட் அவங்க அந்த பேரில் வச்சு அங்கே வந்து மேஜிக்லாமே ஏதோ பண்ணி அங்கே அவனுக்குமே வந்து உடம்பு சரியாயிருது. 2 டேஸ் கழிச்சு வந்து அவள் கண்ணை முழிக்கும் போது அப்போ அங்கே நம்ம ஹாங் வந்து நல்லபடியாகி நின்றுச்சேக்கான். 2 டேஸாக நீ வந்து தூங்கிட்டு இருக்க, நாங்கள் எல்லாரும் உன்னை நினச்சி எவ்வளோ கவலையாயிட்டோன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னதுமே வா போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை நல்லா கேர் பண்ணி அங்கே சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 டேஸ்க்கு அப்புறம் ஒரு அஃபிஷியலான ஒரு பெரிய பார்ட்டி வச்சுருக்கோம். அது மூலமாக நம்ம குடும்பத்தோட பொண்ணுன்றது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்றத சொன்னதும் அங்கே அந்த பாப்பாவுமே ரொம்ப சந்தோஷமாகறா. பட் அந்த யாக்கு தான் ரொம்ப வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே அவளுக்கு கிடைச்சிட்ருக்கு. இவளால் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஜெலஸாகி போயிருக்கா. நெக்ஸ்ட் எங்க பார்ட்டியில அந்த பாப்பா உண்மையிலே ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கா. வாவ் பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளவே அங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பர்சன்ஸ் வந்து இது எங்களோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்க கிளைம் பண்ணதுமே நம்ம ஜீக்கு ரொம்ப கோவமாயிட்டு கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்கான். உண்மையை சொல்லுங்க யார் சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்க கேட்கும்போது அவங்க வந்துட்டு அந்த லியாட்ட காலில் விழுந்துட்டு ப்ளீஸ் எங்களை காப்பாத்துன்னு சொன்னதும் அப்போ 3 பேரும் கூட்டு சேர்ந்து இந்த மாதிரி பண்ணீங்களான்னு சொன்னதும் எனக்கு இவங்க யாருன்னே தெரியாதுன்னு அவ சொன்னதுமே அப்படியா அப்படின்னா இந்த கண்ணை வச்சு நீ ஷூட் பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுத்தா அவள் கண்ணை வச்சு அங்கே ஷூட் பண்ண போயிடுறா. பட் அதில் குண்டை காணும். அதை பார்த்ததுமே அந்த பர்சன் ரொம்ப கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு காசுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு தரக்குறைவா போயா, உன்னோட பெத்த பேரண்ட்ஸை நீ வந்துட்டு கொலை பண்ண பார்ப்பேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் நம்ம ஜீ பாட்டிட்ட அங்கே டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொடுக்குறான். இவள் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கா, இவள் ஆர்ஃபன், இவள் வந்துட்டு உண்மையிலே ஆர்ஃபன் கிடையாதுன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அந்த பாட்டி ரொம்ப ஷாக்காகி போயிட்டு நீ இவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக நடந்துக்குவேன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொன்னதும் நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இந்த வீட்டுக்கு இவ எப்போ வந்தாலும் என்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே இவ பறிச்சுட்டா, இவளை நான் ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்ககிட்டயுமே திமிரா பேசுனதுமே கோவப்பட்டுங்க அடிச்சிடுறாங்க. ஸோ பாட்டி மயக்கமாயி கீழே விழுந்துடுறாங்க. அதுமே நம்ம ஜிசி தான் அவளுக்கு அங்கே மெடிசன் கொடுத்து காப்பாற்றினதும் அவள் நடந்த எல்லாத்துக்குமே எல்லாத்தையுமே நீடன் பண்ணிட்டாங்க சாரி கேட்டதும். பட் ஒன்றை மாதிரி பொண்ணு என்றைக்குமே மாற மாட்டாங்க, காசுக்காக இந்த லெவலுக்கு சீப்பாக போகிறவங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜி அவளை வந்து போலீஸில் வந்து பிடிச்சி கொடுத்துடுறான். பிறகு வீட்டில் அந்த பாட்டிக்கு அங்கே இதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப முடியாமல் இருக்கு. என் குழந்தை தான் நல்லா கேர் பண்ணி கூட சேர்ந்து பார்த்துச்சேக்கா. பாட்டி எழுந்திரிச்சதுமே பாட்டி என்ன ரொம்ப முடியலையான்னு சொன்னதுமே அதெல்லாம் இல்லை நான் நல்லா இருக்கேன்னு சொன்னதும் அவங்க கூட சேர்ந்து அவள் தூங்கினதுமே அங்கே நம்ம சீதா அவங்க ரூமில் கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சுட்ருக்கான். பட் அவன் மூக்கிலேருந்து அங்கே பிளட்டாக வந்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவனுக்கு ஷாக் ஆகிட்டு குழந்தைக்கு இதை பற்றி தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே வர்றான். பட் அந்த பிள்ளைக்கு அதை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு அவனுக்கு மெடிசன் தேடி கண்டுபிடிச்சி அவனை காப்பாற்றணும்னு நம்ம ஹாங்க நீ வந்து சிஸ்டர் இந்த இடத்துக்கு வரையான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதுமே அந்த இடத்த பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். இந்த மாதிரி இடத்துல என் சிஸ்டர் வந்து இருந்தாளா, என்னால் நம்பவே முடியல, இது மனுஷங்க இருக்கிறதுக்கே வந்து ஏற்ற இடையிலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு கவலையாயிட்டுருக்கு.
ஆனா, அப்ப அந்த லின்னோட அப்பா வந்துடுறாரு. நான் வந்துட்டு கொல்லாம மட்டும் விட மாட்டேன்னு அந்த ஹாங்கா பார்த்து சொன்னதுமே, நாங்க என்ன பண்ணோன்னு சொன்னதும், "உங்க அப்பா தானே என் பொண்ண ஜெயில்ல புடிச்சு போட்டான். ஸோ என் பொண்ணு அங்கேயே வந்துட்டு இறந்து போயிட்டா. இதுக்கு காரணம் உங்க குடும்பம் தான்னு" சொன்னதும், "நாங்க எதுவுமே பண்ண கிடையாது. அப்படி யார் கொலை பண்ணாங்க, நாங்களே வந்துட்டு ஹெல்ப் பண்ணி கண்டுபிடிக்கிறோம்னு" சொன்னதுமே, பட் அந்த பெர்சன் வந்துட்டு கேட்காம அங்க யானை புடிச்சு அடிச்சு இங்க கீழ தள்ளிட்டு, ஜிசியுமே கொலை பண்றதுக்கு அந்த ஆள் ட்ரை பண்றாரு. பட் அந்த பேர்ட்ஸ் எல்லாமே அந்த ஆள கொத்திட்டு அங்க இவங்கள காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கு. வேகமா இவங்க எஸ்கேப் ஆயி ஓடுனா, பின்னாடி அந்த ஆள் அங்கேயுமே வந்துட்டு அங்க அட்டாக் பண்ணதில்ல. நம்ம வந்துட்டாங்க. அந்த பெர்சன போட்டு பயங்கரமா ஜுன்னு அடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஜிசிக்கு தான் மயக்கமாயி அவ கீழ விழுந்ததுமே, அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க. அங்க டாக்டர் வந்துட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. "உங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளைய ஒழுக்கமா பார்த்துக்க துப்புலேன்னா, பேசாம நீங்க என்ட்ட விட்டுருங்க. நான் வந்துட்டு வளர்த்துக்கிறேன் இந்த குழந்தையன்னு" சொன்னதும், அவங்க அப்பாக்கு அங்க ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஜிய பிடிச்சு திட்டிட்டு இருக்காரு. "பச்சை புள்ளைய பார்த்துக்க கூட உனக்கு முடியலையாடான்னு" சொல்லிட்டு, அப்பங்க நம்ம ஜீமே அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி எந்திரிச்சு உட்காந்துட்டு, "நான் நல்லா தான் இருக்கேன்னு" அவ சொல்றா. அவ குடும்பத்துக்குமே தெரிஞ்சு போயிருது, நம்ம அந்த ஜிசியோட உடம்புல தான் 3 மார்க் இருக்குன்னு. ஸோ இவ நம்ம குடும்பத்தோட சேவியர்ன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்க ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா நம்ம ஜூன் அவளுக்காக ஏகப்பட்ட எக்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்கான். "இதெல்லாமே உனக்காக தான்னு" சொல்லிட்டு அவன் ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்கான். "இவங்கலாம் உன்னை நல்லா பார்த்துக்க முடியாது. நான் வந்து பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு பேசும்போது, நம்ம ஜீக்கு அத பார்த்துட்டு அங்க ரொம்ப வயித்தெரிச்சல் ஆயிட்டு ஜெலஸ் வேற ஆயிட்டுருக்கு. இவ எப்படி என் பொண்ண என்ட்ட இருந்து பறிப்பான்னு சொல்லிட்டு, அப்ப அவங்க 2 பேருமே சண்டை போட்டதுமே, "போதும் நிப்பாட்டுங்கன்னு" சொல்லிட்டு எக் எல்லாமே எடுத்து குடுத்து, "இந்தாங்க எல்லாரும் சாப்பிடுங்க, வாய மூடுங்க" அப்படின்றத அவ சொல்றா. "இப்ப வாங்க நான் நல்லா இருக்கேன், வீட்டுக்கு போலாம்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்ப அங்க அந்த இன்மே வந்துடுறா. பார்த்தா இவ செத்து போயிட்டான்னு தான் அவங்க அப்பா அங்க வந்துட்டு அவ்வளோ பிரச்சனை பண்ணாரு. பட் அவ சாகல. இதுக்கெல்லாம் காரணம் இவ தானே, இவள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டுருக்கு. பட் அவங்க வந்துட்டு கத்தி வச்சு நம்ம காங்க குத்திட்டு, "பார்த்தா இல்ல உங்க அப்பா வந்துட்டு இப்ப செத்து போயிட்டான். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னு" சொல்லிட்டு அங்க கேட்கும்போது, "நான் கண்டிப்பா அப்படி நடக்க விட மாட்டேன்னு" சொல்லிட்டு, அவ மேல மேஜிக் தன்மை எல்லாமே யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணதுமே, அங்க வந்துட்டு மண்டை எல்லாமே கருகி போயிருது. அவளையுமே போலீஸ்ல திரும்ப புடிச்சிட்டு போயிடுறாங்க. அங்க அப்பா வந்துட்டு, "உன்னை விட்டுட்டு போக போறேன். இதுக்கப்புறம் நீயே உன்னோட வாழ்க்கைய நல்லபடியா வாழணுமான்னு" சொன்னதும், "அப்படிலாம் எதுவும் ஆகாதுப்பா" அப்படின்றத சொல்லிட்டு, அங்க சில மெடிசன்லாமே அங்க போட்டதுமே, அவனுமே நல்லாயிடுறான். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சரி டான்ஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு, அங்க டான்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அங்க ரொம்ப வந்துட்டு எல்லாருக்குமே சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. ஸோ அப்ப இவனுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பொண்ண பார்த்து நம்ம மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு பேசினதுமே, லியோட ஃபோன் கீழ விழுந்ததும், அதுல ஒரு பொண்ணு ஃபோட்டோ இருக்கு. அத பார்த்ததுமே அந்த பொண்ணுக்கு புரிஞ்சுக்குது. இவர் அப்படின்னா ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணு லைக் பண்ணிட்டு இருக்காரான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.